ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பைனாப்பிள் கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி மாதப்பிறப்பு. எல்லா மாதப்பிறப்புக்கும் நான் ஒரு ஸ்வீட் பண்ணுறது வழக்கம். இன்றைக்கி பைனாப்பிள் கேசரி பண்ணி வச்சுருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்ப்போம். இது கேசரி 1:2:3 ரேஷியோவில் எடுத்துக்கணும். 1ன்னா ரவை, 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு ஜீனி எடுத்துக்கோங்க, 3 கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. அதுதாங்க கணக்கு, கரெக்டாக வந்துடும். நம்ம ஹோட்டல் கல்யாண வீட்டில் அப்படி வாயில் போட்டால் அப்படி மெல்ட் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு கேசரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். என் பேஜை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 1 கப் ரவை எடுத்தாச்சு, 2 கப்பு ஜீனி எடுத்தாச்சு. ஜீனி கம்மின்னு 1.5 கப்பு கூட எடுத்துக்கலாம். 3 கப்பு தண்ணி எடுத்தாச்சு. எந்த கப்பில் நீங்கள் ரவை இளக்கீங்களோ அதே கப்பில் தான் எல்லா மெஷர்மெண்ட்ஸும் எடுக்கணும். இதுக்கு நான் கோல்டு வின்னர் எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு நெய், கடைசியில் நெய் விட்டால் போதுங்க. முதல்ல கொஞ்சம் நெய் ஊற்றி நட்ஸ் எல்லாம் வறுத்து வச்சுக்கலாங்க. வறுத்து மாற்றி வச்சுக்கலாம். நீங்கள் பொறுமையாக என் வீடியோஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப நன்றிங்க. நல்ல ஹோட்டல் ஸ்டைல் கேசரியாக இருக்கும். கல்யாண வீட்லேயும் அப்படி வாயில் அப்படி மெல்ட் ஆகிடும், திருநெல்வேலி அல்வா மாதிரி. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நட்ஸ் போட்டு வறுத்து எடுத்தாச்சு. கிஸ்மிஸும் போட்டுக்கலாங்க. நான் இவ்வளோ போதும். அரைச்சி எடுத்துக்கிடுங்க பைனாப்பிளை. அந்த பேஸ்ட்டு அதே நெய்யில் போட்டு கொஞ்சம் இதே மாதிரி வதக்கி எடுத்துக்கிடுங்க. நல்லா அதில் கொஞ்சம் வெந்து வந்ததும் இந்த 3 கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த மிக்ஸி ஜாரையும் கழுகி அதில் ஊற்றிக்கிடுது. அந்த தண்ணி தான், வேறு தண்ணி இல்லை கிடையாது. கரெக்டாக அந்த 3 கப்பு அளந்து வச்ச அதே தண்ணி தாங்க. ஒரு கொதி வரட்டுங்க. வெயிட் பண்ணுவோம். கொஞ்சம் கலருக்கு கேசரி கலர் ஊற்றிக்கிடுது. போய் வேண்டாட்டி மஞ்சள் பொடி ஊற்றிக்கிடலாம். நல்லா கொதி வரட்டும். கொதி வரும்போது அந்த எடுத்து வச்ச 1 கப்பு ரவை உப்புமா கிண்டுற மாதிரி இந்த பைனாப்பிளும் அதில் வெந்திருக்கும். பேஸ்ட்டு ரவை கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க. அதில் அந்த தண்ணி வற்றி வர நேரத்தில் ஜீனி போட்டுக்கோங்க. கட்டியாக வரட்டும். ரவை அதில் கொஞ்சம் நல்லா வெந்து வரும். கட்டி ஆயிடுச்சு கொஞ்சம். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்ச 2 கப் சீனி போட்டுக்கலாங்க. சீனி போட்டு நல்லா வரட்டும். கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த டைமில் தான் நம்ம சன்ஃப்ளவர் ஆயில், கோல்டு வின்னர் ஆயில் ஊற்றிக்கலாங்க. நெய் ஊற்ற வேண்டாங்க. ஒரு சின்ன பாக்கெட்டு கோல்டு வின்னர் ஆயில் தான் வாங்கியிருக்கேன். அது போதும். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. கிளறி விட்டு அது ஒட்டாமல் வரும் அந்த சட்டியில். அது வரைக்கும் நீங்கள் கிளறணும். அந்த எண்ணெயெல்லாம் மேலே வந்துடும் வெந்த பிறகு.
இந்த மேலே எண்ணெய் வர இடம் வரைக்கும் நீங்கள் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா ஒட்டி பிடிக்காமல் அப்படி அந்த சட்டி கொழுக்குன்னு அப்படி வடிக்கிட்டு வருவாங்க. அது வரைக்கும் நீங்கள் கிளறிட்டே இருக்கணும். அடி பிடிக்கக்கூடாது. சிம்மில் வச்சுக்கிடுங்க. கடைசியாக நெய் விட்டுக்கலாங்க. கிண்டிகிட்டே இருங்க. இந்த சட்டியில் அப்படி வடிக்கி விழுந்துடும். ஒட்டியே பிடிக்காது. நீங்கள் நான்ஸ்டிக் ஆனாலும் சரி, இரும்பு சட்டி ஆனாலும் சரி, எதுலனாலும் நல்லா வருங்க. நான் சொல்கிற அளவுக்கு 1:2:3. 1 வந்து ரவை, 2 வந்து ஜீனி, 3 வந்து தண்ணி. எந்த கப்பில் ரவை அளக்கீங்களோ அதே கப்பில் தான் எல்லாமே போடும். கடைசியாக நட்ஸு, ஏலக்காய் பொடிச்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டு நெய் ஊற்றி இறக்கிட வேண்டியதான். நம்ம பைனாப்பிள் கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நெய் ஊற்றியாச்சு. அப்படி நெய் எண்ணெய் தனியாக கேசரி தனியாக அப்படி மேலே வந்துடுங்க. அது வரைக்கும் கிளறுங்க. பார்க்கும்போதே வாயில் தண்ணி வருதாங்க. இது பிடிச்சிருக்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேசரி ரெடிங்க. நான் மாசப்பருப்பு தோறும் நான் பூஜை பண்ணுவேன். எல்லா நாளைக்கும் பூஜை பண்ணுவேன். மாசப்பருப்புக்கு ஸ்வீட் ஏதாவது வச்சு தான் பூஜை பண்ணுவேன். ஐஸ்வர்ய கோலம் இன்னும் வெள்ளிக்கிழமை மாசப்பருப்பு இந்த கோலம் தாங்க போடுவேன். இது எல்லா மாதம் என்னோடய வழக்கம். எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. தீபம் ஏற்றி சாமி கும்பிட வேண்டியதான். தீபம் ஏற்றியாச்சு, தூபமும் போட்டாச்சு. மாசப்பிறப்பு நல்ல மாசமாக அமையணும். அதுக்காக என்னோடய பழக்கங்க ஸ்வீட் பண்ணி இந்த மாதம் ஸ்வீட்டாக இருக்கணும். நீங்களும் உங்கள் வீட்டில் என்ன பண்ணுவீங்க மாசப்பிறப்புன்னு கமெண்ட்டில் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். உங்கள் வீட்டு சின்ன சின்ன செயல்கள் எல்லாம் வீடியோவில் போடுறது. சாம்பிராணி போட்டாச்சு, வீடு முழுசும் காமிச்சாச்சு. துளசிக்கிட்ட அவ்வளோ பூ பூத்துருக்கு. என்னோடய குட்டி கார்டனுங்க. நல்லா இருக்கா? குட்டி கார்டன், மினி கார்டன். குட்டி கார்டன் பிடிச்சிருக்கா? இதாங்க துளசி மாடம். காலையில் மழை, காலையில் துளசி மாடத்துக்கிட்ட கோலம் போட முடியல. இப்போ தான் கோலம் போடுது. தீபாவளி வழிபட்டு நீங்களும் இதே மாதிரி பைனாப்பிள் கேசரி செஞ்சு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பொறுமையாக உட்காந்து இவ்வளோ நேரம் பார்த்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். பாய், டாட்டா, see you next video.